நின்றோடு கலந்தவளே, உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே. உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. மாமா, மலரு, நீ எப்ப வந்த? அது இப்பதான் வந்தேன். என் மேல உங்களுக்கு கோபம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன மன்னிச்சிடுங்க மாமா, தெரியாம உங்களை பேசிட்டேன். 2 அடி வேணாலும் அடிச்சுக்கிடுங்க, ஆனா என்கிட்ட பேச மட்டும் இருக்காதியா, சரியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சிவாவை பாத்தியா? அவங்க என் மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. சரியா போயிடும் மலரு. நான் உன்கிட்ட கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்கிடாத. என்ன மாமா? காரணம் இல்லாம பேச மாட்டேன். நீ ரொம்ப சின்ன பொண்ணுதேன். ஆனா என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லலாமே. அது அது வந்து மாமா, அது ஒன்றும் இல்லை மாமா, புத்தி கெட்டு போச்சுது. அதே என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிட்டேன் பார்த்துக்கோங்க. இல்ல, நீ ஏதோ மறைக்கிறியோன்னு தோணுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. அப்படியா? ம். சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு போயிட்டு வரேன். சரி மாமா. நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க மாமா, நான் இருக்கேன்ல. உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இந்த ராணி என்ன பண்ணுதான்னு நானும் பார்க்கேன். அதுக்குள்ள அவளை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தல பண்றேன். என் ஃப்ரெண்டையும் உங்களையும் யாராலே பிரிக்க முடியாது. அப்பா, நீங்க எப்படி இங்க? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன்? இப்ப எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த? என்னப்பா கேக்கியா? இதுதான் என் வீடு. மலரு, கொத்தாதிய. என்ன சத்தம்? ஒன்றும் இல்லை மாமா. இந்த ஆளு இருக்கு இப்ப இங்க வந்தா? யோ, இப்ப நீ எதுக்கு இங்க வந்தீரு? மரியாதையா வெளியே போயிட்டு சொல்லிட்டேன். டேய் சிவா, ரவுடி பையலே. நான் ஒன்னும் உம்மை பார்க்க வரலடா. இந்த வீட்டுல என் பொண்ணு இருக்கா, அவளை கூட்டிட்டு போத்தான் வந்தேன். கேட்டியா? அப்படியா? இதோ உன் பொண்ணு இங்கதான் நிக்கா, கூட்டிட்டு போ. அத்தை. அடே சும்மா இருடா. மலரு, பாத்தியா இப்படி எல்லாம் பேசுதானு? எல்லாம் ஒன்னாலதான். அப்பா, நான் இங்கே இருக்கேனே. தொலைச்சு மரியாதையை என் கூட கிளம்பி வந்துரு பாத்துக்க. உனக்கும் அந்த சக்திக்கு நான் கல்யாணம். ஓ, ரொம்ப நல்லதா போச்சுது. கூட்டிட்டு போய் அந்த பைத்தியங்காரை தலையிலே கட்டு. உசுர பத்தியா? எரும மாடு, குரங்கு. என்னடி? ஒன்றும் இல்லை. இல்லைப்பா, நான் வரமாட்டேன். இதுதான் என் வீடு, நான் இங்கேதான் இருப்பேன். நான் வரமாட்டேன். மலரு, கோவத்தை கிளப்பிடாதான் சொல்லிட்டேன். அப்பா கூட வா. இந்த குடும்பம் வேணாமா? இது சரியான ரவுடி பையன் குடும்பம் பாத்துக்க. உன் வாழ்க்கையே போயிடும். இல்லைப்பா, நான் வரமாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதியப்பா. இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, கேட்டீங்களா? மரியாதையா சொல்லிட்டு என் கூட வந்துரு. அதான் கூப்பிடுதான்ல, போடி. இங்க பாருங்கண்ணே, அவ மனசை பறி கொடுத்துட்டு நிக்கா. பரவண்ண புருஷ மொண்டாட்டியை பிரிக்கிறது சரியில்லை, பார்த்துக்கங்க. புருஷன் பொண்டாட்டியா? யாரு? அப்பா, எப்ப அவங்கிட்ட இவ மனசை பறி கொடுத்தாலோ அப்பவே புருஷ மொண்டாட்டியா வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. மலரு, வா, சொன்னா கேளு. அப்பா கூட வந்துருமா? இல்லப்பா, நான் வரமாட்டேன். மலரு, என்னை அசிங்கப்படுத்தாத சொல்லிட்டேன். ப்ளீஸ்ப்பா, இது இல்லாம என்னால வாழ முடியாது, கேட்டீங்களா? அப்படி சொல்லுமா. தயவு செஞ்சு என்ன பிரிச்சிடாதீங்க, நான் இங்கேயே இருக்கேன். ஒட்டிச்சிருவேன் பாத்துக்க. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. கைய வச்சு பாரு பாப்போம். அப்படி போடுடா. யாருக்கிட்ட? என் தம்பிக்கிட்டேவா? கூட்டிட்டு போவீரோ? இந்த வீட்டு பொட்டிய கூட தாண்ட முடியாது, கேட்டியலா? இவா என் பொண்டாட்டி. என் தங்கம். ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டான். சிவா வேணாம். மலரு, மரியாதையா வந்துரு பாத்துக்க. முடியாது. அதான் உங்க மாவா வரமாட்டேன்னு சொல்லிட்டாளே, இன்னமும் எதுக்கு நிக்கியா? நீங்க கிளம்பலாம். உன்னை பார்த்துக்கிட்டு வேண்டா. பார்க்கலாம். கருவா பையலே, தள்ளி போடா. கோசுரை பத்தியா உன் மாமனா இருக்கு. அந்த ஆளை பத்தி தான் தெரியுமே. நம்ம இடத்த காலி பண்ணிட வேண்டியதே. என்னட்டி அப்படி பாக்குத? ஒன்றும் இல்லையே. உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டோமேனு ரொம்ப மனசுல ஆசை வளர்த்துக்கிடாத. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் என் அன்னிக்காக. அப்படியா? ஆமா. அப்புறம் இது என்ன? அது அது வந்து சும்மா. பயவுள்ள மனசுக்குள்ள எம்பூட்டு ஆசையை வச்சுக்கிட்டு தான் இப்படி நடந்துக்கிடுது. இருடா, உனக்கு வச்சிருக்கேன். தள்ளிப்பொடி. முடியாது. எனக்கு கோவத்தை கலப்பிடாத சொல்லிட்டேன்.
வாழு வாழு. அதான் முடியாதுன்னு சொல்லுவேன்ல. சாரி டீ. நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னை மன்னிச்சிடுவேல. என் தங்கம், இனிமே என்னை விட்டு போக மாட்டேல. என் உசுரே போனாலும் உங்களை விட்டு போக மாட்டேன் கேட்டீங்களா? எனக்கு இங்க பொருந்தா பாரு, எனக்குள்ள பொருந்தா பாரு, நினைப்பெல்லாம் மலரு, கலந்தா பாரு. நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு மட்டும் ஏன் அப்படி நடந்துக்கிட்ட? எதா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லிடேன். இந்த விஷயம் மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கோவப்படுவாங்களே. இல்லை இல்லை, உசுரே போனாலும் சொல்லக்கூடாது. என்ன டீ? ஒன்றும் இல்லைங்க. ஏய், எதா இருந்தாலும் பரவாயில்ல டீ, மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிடாத. நீ என்கிட்ட சொல்லலாம்ல. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுதேம்ல. கோவத்தில் தான் அப்படி பேசிட்டேன். இனிமே அப்படிலாம் பேசிக்கிட மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. சரி விடு, ரொம்ப டயர்டா இருக்குதா? ஆமாம். சரி வா தூங்கலாம். இல்லை வேணாம். அதான் நான் இருக்கேல டீ, வா. இல்லை வேணாம். பரவாயில்ல டீ, நான் இருக்கேல, நான் தூங்க வைக்கேன். இல்லை அது வந்து அதான் சொல்லுதேம்ல, வா. ம் ம், என்ன அப்படி பார்க்குறிய? அது வந்து வேணாம் சொல்லிட்டேன். எனக்கு வேணுமே, ரொம்ப நாளாயிட்டு. அதுக்கு ஒன்னே ஒன்று. வேணாம், பக்கத்தில் வராதியா. என்னை விடுங்க. ஏன், இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கலாமே. ம் ம், யாக மாட்டேனா மஞ்சத்தில் உறங்கும் போது சிங்க மாட்டேனா செய்ய சாரி டீ, நான் உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் தான் உங்கள் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னை விடுங்க. எம்பிட்டு நாளாச்சுது உன்னை கொஞ்சலான்னு பார்த்தா இப்படி பண்ணுதியே. அது அது வந்து உன்னை நினைச்சு எத்தனை நாள் நைட்டு தூங்காம இருந்திருக்கேன் தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு டீ. நானும் அப்படித்தான் இருந்தேன். எங்க நீங்க தான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்ட்டியா. என்னை என்னன்னாலும் கேட்டியலா? சாரி டீ, அண்ணனை பேசுனியா எனக்கு சட்டுன்னு கோவம் வந்துட்டு. சாரி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு. குளிக்கணும் வேற. நான் வேணா குளிச்சாட்டி விடட்டா? குன்னுறேன் பார்த்துக்கங்க. இன்னைக்கு உங்களுக்கு டியூட்டி இல்லை? இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட தான் இருக்க போறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அப்படி சொல்லக்கூடாது. அப்படித்தான் சொல்லுவேன். உங்களுக்கு என் மேலே கோபம் எதுவும் இல்லையே? அப்படியே என் செல்ல பொண்டாட்டி, உண்மையிலேயே உன் மேல எனக்கு கோவம் இல்லை டீ. சின்ன வருத்தம் தான் இருந்தது, அதுவும் இப்ப போயிட்டு. எனக்காக உன் அப்பங்கிட்ட பேசின பத்தியா? அவளை பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. ஆனால் என்னால் தான் உங்ககிட்ட சொல்ல முடியல. கேட்டீங்களா? என்னட்டு யோசிக்கியா? ஒன்றும் இல்லைங்க. சரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். நீ குளிச்சு ரெடியா இரு சரியா? எதுக்கு? தீபாவளி வருதுல டீ, உனக்கு போய் நல்ல சாரியா எடுத்துட்டு வரலாம் சரியா? அதான் அத்தை அண்ணா அக்கா எல்லாரும் போகிறோமே. என்னட்டி சொல்லுதா? அட ஆமாங்க, நாங்கள் எல்லாருமே போகிறோம். அடி பாதகத்தி, எங்க போறியா? வேற எங்கே போவோம்? நம்ம கிடைக்கிட்டே. உங்க அம்மா கிடைக்கா? ஷோ, இவ கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா இப்படி நடக்குதே. என்ன? ஒன்றும் இல்லை டீ. சரி, எல்லாம் ரெடியாகி அங்கே வாங்க சரியா? வேலை இருக்குதுன்னு சொன்னியா? அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கிடலாம். சரி. என்னடா ராம், ஏதாவது தெரிஞ்சுட்டா? எங்கன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நான் தான் சுக்கிக்கிட்ட அசிங்கப்படுறதே பார்த்துக்கங்க. எந்த நேரமும் அவ வேற மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கா. இந்த ராணி வேற வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கா பாத்துக்கங்க. என்னடா சொல்லுத? ஆமாண்ணே, நானும் பேச்சு வாக்குல என்னென்னமோ கேட்டு பார்த்துட்டேன் கேட்டியலா. ஆனா அவளை பத்தின விஷயம் மட்டும் தெரியவே மாட்டேங்குது, சொல்லவே மாட்டேங்கானே. என்னடா சொல்ற? அண்ணனுக்கு சாமர்த்தியம் இல்லை, இந்த வேலையை என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துக்கிடுவேன். டேய் சும்மா இருடா. சரிடா, எம்புட்டு கூடிய சீக்கிரத்துல முடியுமோ கண்டுபிடிக்க பாரு. நம்ம வீட்ல இருந்து எல்லாரும் கடைக்கு வரேன்னு சொன்னாவ. பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வாங்க சரியா? நான் கடைக்கு போறேன். சரிண்ணே. ஆமா, ரொம்ப நேரமா இந்த சிவா எங்க போனா? அவனை இன்னும் கையில பிடிக்க முடியுமா என்ன? விடுங்கடா. சரி, அவன் வரும்போது வரட்டும். நீங்க எல்லாத்தையும் பத்திரமா பார்த்து கூட்டிட்டு வாங்க. சரிண்ணே. நான் வேணா சுக்கிக்கிட்ட பேசட்டுமாடா? இல்ல வேணாண்ணே,
அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுவா. நான் பார்த்துக்கிறதேனே. சரிடா. டேய் விமல், அங்க இங்கேயும் சுத்திட்டு இருக்காம கடைக்கு வரப்பாரு, சரியா? சரிண்ணே. எந்த நேரமும் அந்த பொண்ணுகிட்ட வம்பிழுத்து வச்சுக்கிட்டு இருக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அவ தான் வந்து சொன்னாலே. ஓதவத்தி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி சரி. விளையாட்டு பிள்ளையா இருக்கிய. பாத்துடா. போங்கண்ணே. சரி சரி, பார்த்து கடைக்கு கூட்டிட்டு வாங்க. சரிங்கண்ணே.